மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோட பத்திரிகையாளர் சுமன் கவி அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். காக்கிக்கு பண்ணிட்டு காக்கி இந்த வெள்ளைச்சட்டை இருக்கு, இதுவே கூட திருடப்பட்டது தான். விஜய்க்குன்னு சொந்தமாக எந்த அடையாளமே கிடையாது. என்டிஏ கூட்டணியை அடித்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேவை. இதுக்கு இடையில போங்கா வந்து நிற்கிற விஜயினுடைய அளப்பறை. எக்ஸாக்டாக திமுகவுக்கான கோட்டையாக இந்த சென்னை இருக்கிறது. எடப்பாடியால் ஒரு நன்மை யாருக்குமே கிடையாது, அவர் குடும்பத்தை தவிர. நீ அடிக்கிற மாதிரி அடிக்கிற, நான் அழுற மாதிரி அழுறேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஒரு டைப்பா அழுதுகிட்டாப்ல. கண்டிப்பாக விஜய்க்கு அரசியல் எதிர்காலமே கிடையாது. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கங்க. நேர்முகம் நிகழ்ச்சியில அரசியலுக்கு அப்புறமா சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் சார். பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில, பல கணிப்புகளுக்கு மத்தியில 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்பவுமே பல கணிப்புகள்லாம் சொல்லப்பட்டு வருது. திமுக, அதிமுக, தவிக இவங்க வந்து இத்தனை சதவீதம் வாங்குவாங்க அப்படின்னு. உங்களுடைய கணிப்பு என்னவா இருக்கு சார்? என்னுடைய கணிப்பு வந்து தேர்தலுக்கு முன்னால் கூட ஒரு வகையான சின்ன பதட்டம், ஒரு நெருடல் இருந்துச்சு. ஆனால் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலை, கள சூழ்நிலை, அது மட்டும் இல்லாமல் வாக்குப்பதிவு அன்று இருந்த அந்த நிலவரம், இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது சென்னையிலேயே மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கான வெற்றி காத்திருக்கிறது. குறிப்பாக ஒட்டுமொத்தமாக 180 190 இடங்கள் திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்கான தெளிவான ஆதாரங்கள் நாம் நேரடியான கண்கூடாக பார்ப்பதற்கான வாய்ப்பு இருந்துச்சு. யார் யாரெல்லாம் வந்து யூடியூப்பு அந்த மாதிரியான இணையதளங்களில் கத்திக்கொண்டு புதிய மாற்றம் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் களத்தில் காணவே இல்லை. மக்கள் ரெண்டு விதமான மனோநிலையில தான் இருக்காங்க. ஒன்று இந்த ஆட்சி வேண்டும் அப்படிங்கிற உழவியல், இன்னொன்று இந்த ஆட்சி வேண்டாம்ங்கிற உழவியல். அதில் வந்து இந்த வேண்டாம்ங்கிற செக்மெண்ட் வந்து மிக குறைவாக இருக்கிறது. அந்த குறைவாக இருப்பதற்கு அடிப்படையில் பல காரணங்கள். ஒன்று, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி ஸ்திரமானதாகவும் நமக்கான தேவைகளை ஒன்றிய அரசோடு சண்டையிட்டு பெறுவதற்கான ஆற்றல் நிறைந்ததாகவும் ஒரு இதுவாகவும் இருக்குது. அதுபோக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போனன்ட் வந்து வலுவாக இல்லை, நியாயமான காரணங்கள் இல்லை. பாஜகவோடு சேர்ந்துக்கிட்டு நாங்கள் இவங்களை வீழ்த்த போறோம்னா என்ன காரணத்துக்காக வீழ்த்த போறீங்கன்னு சொல்வதற்கு அவர்கள்ட்ட எந்த காரணமும் இல்லை. ஆன்டி இன்கம்பன்சி சொல்வதற்கு மிக குறைந்த காரணமே இருக்குது. பொதுவான ஒரு ஆன்டி டிஎம்கே ஓட்டுன்னு இருக்குல்ல, அது எப்போதும் இருப்பது. அது ஒரு 30 to 35% இருக்குது. அந்த 35% இந்த முறை வந்து சிதறி கிடக்கிறது. கன்சாலிடேட்டா ஒரு பக்கமா சேருவதற்கான ஆற்றல் நிறைந்ததாக திமுக கூட்டணி இருக்குது. அதனால அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்னுடைய கருத்து. இப்போ திமுக வந்து 200 தொகுதிகள்ல வெல்லும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பேலன்ஸ் இருக்கிறது 34 தொகுதி தானே. பார்த்தோம்னா நிறைய கட்சிகள் மீதம் இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் எப்படி போய் சேரும் வாக்கு? இல்ல, அவர்களை பொறுத்தவரையிலும் இப்ப என்ன அப்படின்னா, பொதுவா நாங்க வந்ததுனால தான் மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்குது. 80% வாக்குகள் பதிவாயிருக்குது, 85% வாக்குகள் பதிவாயிருக்குது அப்படின்னு கூச்சம் இல்லாமல் பேசுவதை நாம பார்க்க முடியுது. நீங்க வந்து விஜயை பொறுத்தவரையிலும் எது ஒன்று நடந்தாலும் எது சாதகமாக இருந்தால் அதை தூக்கி தன் தோளில் போட்டுக்கிட்டதும், எது சாதகம் இல்லையோ அதை தூக்கி அடுத்தவர்கள் மேல் சாட்டுவதுமாக ஒரு மோசமான கடைபிடிப்பை பிடிக்கிறாரு. இப்போ நீங்க கரூர் சம்பவத்தை எடுத்துக்கோங்க. அது வந்து அவருக்கு சாதகமானது கிடையாது. அதனால அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் தலையில் தூக்கி போட்டாரு, ஆளும் கட்சி மேலே தூக்கி போட்டாரு. நீ ஏன் லேட்டாக வந்த, நீ எதற்காக அங்கே நின்று அந்த மக்களுக்காக உதவி செய்யலை, கடைசி வரையிலும் ஏன் 4-5 நாட்கள் நீ பேசலை, உன் நிர்வாகிகள் ஏன் அங்கே இல்லை அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் கிடையாது. என்னைய சதி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு சதி கோட்பாட்டை முன்னிறுத்துவதற்கு தான் முயற்சி பண்ணாங்க. அதே மாதிரி இப்போவும் டவுசரியா, அதாவது பேண்ட் யார் போட்டு வந்தா, காக்கி பேண்ட் போட்டு வந்தாங்களா, ட்ரெஸ் கோடு என்ன, கோட் அக்செப்டட், இந்த மாதிரியாக இந்த காக்கி பேண்ட் காக்கி இந்த வெள்ளைச்சட்டை இருக்கு, இதுவே கூட திருடப்பட்டது தான். விஜய்க்குன்னு சொந்தமாக எந்த அடையாளமே கிடையாதுன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டே வரேன். தளபதி இளைய தளபதிங்கிற வார்த்தையை வந்து ஆக்டர் சரவணனுடைய டைட்டில், சித்தப்பு சரவணனோடது. அவர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே விஜயகாந்த் மாதிரியே வந்தவர், விஜயகாந்த் தோற்றத்தில் இருந்ததுனால ஒரு அவருடைய தம்பி மாதிரிலாம் நடிச்சிருக்காரு. எதுக்கு சொல்றேன்னா,
அப்படி வந்த ஒரு இளைய பின்புலத்திலிருந்து வந்தவர். அவர் தனக்கு வச்சுக்கிட்ட பேர் தான் இந்த இளைய தளபதி. இந்த இளைய தளபதிங்கிறதையுமே வளர்ந்து வரும்போது அவர்கிட்ட இருந்து திருடிட்டாங்க. அப்புறம் திரைப்படங்கள் பாத்தீங்கன்னா ஸ்டைல ரஜினி கிட்ட இருந்து திருடிட்டாரு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல படங்கள் வந்து சரியா ஹிட் ஆக மாட்டேங்கன்னு மகேஷ் பாபுகிட்ட இருந்து தெலுங்கு படங்களை அப்படியே திருடினாப்புல, அப்படித்தான் எடுத்தாப்புல. மகேஷ் பாபுகிட்ட கூட ஒரு கட்டத்துல கேட்டாங்க, நீங்க விஜய் படங்கள்ல காப்பி பண்ண நடிப்பீங்களா? அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொன்னாரு. அவரே எண்டு பார்த்து தான் காப்பி பண்றாரு அப்படிலாம் சொன்னார். எதுக்கு சொல்றேன்னா, இப்படி அங்கிருந்து ஒவ்வொரு பக்கமா இருந்து எடுக்கப்பட்டதுதான். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ இளைய தளபதி தானே உங்களுடைய பேரு, தளபதினு வச்சுக்கிட்டாப்புல. ஏற்கனவே தளபதி ஸ்டாலின் இருக்கும்போது தளபதிங்கிற பேரையுமே காப்பி அடிச்சாப்புல. இப்போ ட்ரெஸ் கோடுங்கிற பேர்ல ஆந்திராவில் இவர் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார் இல்லையா, அவர் இந்த ட்ரெஸ்ஸை போட்டாப்புல. சரிங்களா? கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இதுவே கூட வெள்ளை சட்டை போட்டிங்கன்னா இது கிட்டத்தட்ட அந்த மாதிரி ட்ரெஸ் கோடு மாதிரி ஆயிடும். வெள்ளை சட்டை போடலை. இப்போ இதை வந்து ஒரு கோடு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இதை அக்செப்டட்னு சொல்லி யாரு அண்ணாமலை வெறித்தனமா தமிழ்நாட்டுல தாமரையை மலர வைக்க போறேன்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்கிறாரு. அதே அண்ணாமலையும் அதே ட்ரெஸ் கோட்லாம் வந்திருக்கிறாரு. முதல்வர் ஸ்டாலின் அடுத்த முறை நான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி அவரும் இதே ட்ரெஸ்ல தான், இதே கலர்ல தான் இருக்கிறாரு. சரிங்களா? இது ஒரு வகையான ட்ரெண்டா இருக்கு. தட் மீன்ஸ் என்னன்னா, நீங்க ஜெகன்மோகன் ரெட்டி அப்படி போட்டிருக்கிறாரு, அது மாதிரி பலரும் போட்டிருக்கிறாங்க. இதை பார்த்து சில பேர் போடுறாங்க அப்படின்னு சொன்னா இதை ஒரு கோடு வேடாக எடுத்துக்கொண்டு ஓட்டு போடுவதாக இருந்தால் அப்போ ஸ்டாலின் உங்களுக்கு போட்டாரா இல்லைன்னா அண்ணாமலை உங்களுக்கு போட்டாரா? இதை என்னுடையதுன்னு கிளைம் பண்றது இருக்கு இல்லையா, ஜெகன்மோகன் திருடிட்டு நான் தான் அதே மாதிரி போட்டேன்னு சொல்லுவதே தனக்கென்று ஒரு தனித்த அடையாளம் இல்லாத ஒரு போக்கிரி விஜய். அடுத்தவர்களுடைய அடையாளங்களை திருடி கொண்டு எம்ஜிஆர் அண்ணா எல்லாத்தையும் திருடு, ஜெயலலிதா முதற்கொண்டு திருடி என் கட்சிகளை வச்சுக்கிறேன். அண்ணா திமுகவினுடைய அடையாளம், பெரியார் திமுகவினுடைய அடையாளம் திருடிக்கிட்டேன். நான் தான் வந்து இதையெல்லாம் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சட்டம் எல்லாம் இல்லையே, இது என்ன பொது தலைவர்கள் தானே அப்படியெல்லாம் பேசுவாப்புல. அதாவது தன் தலையில் வாரி. அதே மாதிரி காங்கிரசினுடைய அடையாளம் இன்னைக்கு வந்து நாங்கள் காமராஜர் ஆட்சியை கொண்டு வரோம்னு யார் சொல்றா? காங்கிரஸ்காரர்கள். ஏன்னா அவர்களுக்கு அதுல உரிமை இருக்குது. நாம வந்து தார்மீக உரிமை தாங்க. யாராவது பத்திரம் போட்டு எழுதி கொடுத்துருக்காங்களா நீங்க வந்து காமராஜரை எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு? நீங்க ரங்கசாமி கூட காமராஜரை பின்பற்றுறதுன்னு சொல்லி சட்டம் முத கொண்டு அப்படி போட்டிருப்பாரு. பல பேர் பின்பற்றுறாங்க. ஆனால் தனக்குன்னு அடுத்தவர்களுடைய அடையாளங்களை மொத்தமாக வாரி சுருட்டி தன்மேல் போட்டுக்கொள்வது இருக்கு இல்லையா, புலிக்கு பவந்தவன் என் மேல படுத்துக்கோங்கிற மாதிரி அடையாளங்களை அள்ளி கொண்டு வந்து தன்மேல் பூசிக்கொண்டு நான் தான் வந்து மாற்றத்துக்கான சக்தின்னு சொல்றீங்க. உங்களுடைய மனைவி உங்களுக்கு எதிராக கேஸ் கொடுத்துருக்கிற, அதற்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. உங்களுடைய தோழியோட சுத்திட்டு அலைகிறீங்க. எந்த பிரச்சனைக்காக அவர் சொன்னாரோ அதை தூக்கி கொண்டாந்து முன்னாடி காட்டி உங்களுடைய மனைவியை இழிவுபடுத்துறீங்க. உங்களுடைய சொந்த காருக்கு டாக்ஸ் கட்டலன்னு சொல்லி 1.5 கோடி ரூபாய் ஃபைன் போட்டு வச்சிருக்காங்க. அதை நீங்கள் இன்னும் சரியாக கட்டல. நீங்கள் மாற்றத்துக்கானவர், நீங்க வந்து ஊழலை ஒழிக்க போறேன்னு பேசுறீங்க. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. இப்போ நாம எதுக்கு வரோம் அப்படின்னா, வாக்குப்பதிவு சதவீதம் அதிகமாயிடுச்சு. இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே 85.15% வாக்கு அதிகமாக இருக்கு. இந்த வாக்குப்பதிவுக்கு நான் தான் காரணம். அவரே அறிக்கை விட்டிருக்காரு. ஆமா, அதாவது என்ன சொல்றதுன்னா, தீய சக்தி திமுகவை வெளியேற்றுவதற்காக ஒரு மக்கள் எழுச்சி நடந்து விட்டது. அதன் காரணமாக வந்து நிறைய பேர் வந்து வாக்குப்பதிவு செஞ்சு வாக்குப்பதிவு சதவீதம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கூச்சம் இல்லாமல், எந்த டேட்டா அடிப்படையும் இல்லாமல், எந்த தரவுகளும் இல்லாமல் இந்த விஜய் பேசுறாரு. அதற்கு ஆதவர்ஜுனாவும் முட்டு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா இவர்களை எதை கொண்டு அடிப்பது? உண்ட என்ன தரவு இருக்குது? நான் வந்து சொல்றேன், வாக்குப்பதிவு அதிகமாயிடுச்சுன்னு சொல்றதுக்கு ஏதாவது டேட்டா இருக்குதா? தெளிவா சொல்றேன். அதாவது சென்னையினுடைய வாக்கு விகிதத்தை கடந்த 3 தேர்தல்கள்ல எந்த பேட்டர்ன்ல அது இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 2016 தேர்தலில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 39 லட்சம். அதுல பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை 24 லட்சம். அதாவது 61%. எஸ்ஐஆர் பணிகள்லாம் நடக்கலைங்க. 16லயும் நடக்கல, அதுக்கப்புறம் 21லயும் நடக்கல. 21ல 40 லட்சம் வாக்காளர்கள், அதாவது 1 லட்சம் வாக்காளர்கள் கூடியிருக்காங்க. 10,000 வாக்காளர்கள் ஓட்டு போட்டவங்கள கூடியிருக்காங்க. 24.1 லட்சம், அதாவது 24,10,000 பேர் வாக்கு போட்டிருக்காங்க. கடந்த 16 தேர்தலை விட 21 தேர்தலில் 10,000 பேர் வாக்கு அதிகமா செலுத்திருக்காங்க. சரி, இப்ப எஸ்ஐஆர் பணிகள் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுல 40 லட்சத்திலிருந்து எவ்வளவுக்கு குறைச்சிருக்காங்க? கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் காலி செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
28 லட்சமா இப்போ இருக்கக்கூடிய சென்னையில வாக்காளர். வாக்காளர்கள் எண்ணிக்கை இருக்குது. 12 லட்சம் வாக்காளர்கள் இல்ல. சரி, எத்தனை பேர் வாக்களிச்சிருக்காங்க? 23 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க. போன தடவை 24,10,000. இப்போ 1,10,000 பேர் கம்மியா வாக்களிச்சிருக்காங்க. ஆனா கடந்த முறை வாக்களிச்ச பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 60%. இந்த தடவை 83%. இப்ப பெர்சன்டேஜை மட்டும் பாத்தீங்கன்னா கழிந்தவர்கள் எத்தனை பேர், வாக்கு செலுத்தியவர்கள் எத்தனை பேர்னு பாத்தீங்கன்னா கழிந்தவர்கள் கிட்டத்தட்ட 12 லட்சம். அப்போ உங்களுக்கு புரியுது இல்லையா? அப்போ அதாவது 100 பேர்ல 48 பேர் வாக்களிக்கிறதுக்கும் 60 பேர்ல 40 பேர் வாக்களிக்கிறது வித்தியாசம் இருக்கு. 100 பேர்ல 40 பேர் வாக்களிச்சா 40%. 50 பேர்ல 40 பேர் வாக்களிச்சா 80%. இப்ப ஏதாவது வாக்கு போட்டவர்கள் எண்ணிக்கை கூடிச்சா கிடையாது. கணக்குப்படி பாத்தீங்கன்னா நான் சொன்ன டேட்டா படி 1 லட்சம் பேர் குறைவாக வாக்களிச்சிருக்காங்க கடந்த முறையை விட. அதற்கு காரணம் எஸ்ஐஆர். இப்போ ஏற்கனவே அதாவது இன்ஆக்டிவ் வாக்குகள், அதே மாதிரி என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா டூப்ளிகேட்ஸ் இருக்கும், இடம்பெயர்வு இருக்கும், எல்லாமே இருக்கும். சென்னையை பொறுத்தவரை அதிகமா இடம்பெயர்வாங்க. ஒரு ஏழையை விட்டு நிறைய வாக்குகள் தப்பா இருக்கும். ஆனாலும் கூட ஒரு புதிய வாக்காளர்கள் இருப்பாங்க. அப்போ ஒரு அளவு தான் குறைக்க முடியும், ரொம்ப நீங்க குறைச்சிட முடியாது. ஆனால் நீங்க 12 லட்சம் வாக்குகள் குறைவுங்கிறது மிக குறைவு, மிக மிக குறைவு. அது எங்க ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா வாக்கு செலுத்தியவர்கள் எண்ணிக்கை கூடியிருக்கணும். எப்படியும் 2016 விட ஒரு 10,000 பேர் இங்க கூடியிருக்காங்க 2021. இப்ப இந்த தடவை இந்த தடவை நீங்க 24,50,000 போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது 90% கிட்ட நீங்க வாக்கு போட்டிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க கரெக்டா வாக்கு போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா எஸ்ஐஆர் என்ன பண்ணிருக்குது, ஒரு 1 லட்சம் பேரை காலி பண்ணிருக்குது வாக்கு போட்டவங்களே. அப்போ சதவீதம் அதிகமாக இருப்பதனாலேயே வாக்கு அதிகமாக விழுந்திருப்பது என்பது பொருள் அல்ல. சரி, ஆனா இப்போ நம்ம பெரம்பூர், கொளத்தூர், நம்ம முதலமைச்சர் வேட்பாளர்கள் தொகுதிகளை எடுத்து பார்த்தோம்னா ஸ்டாலின் அவர்களோட தொகுதியை விட விஜயோட தொகுதியில அதிகமான வாக்குகள் பதிவாகி இருக்கு. வாக்கு விஜய்க்காக, அதாவது விஜய்னு ஒருத்தர் நிக்கிறாரு, அவர் முதல்வர் கேண்டிடேட்டு. விஜய் மேல ஒரு கிரேஸ் இருக்குது, ஒரு புதிய வாக்காளர்கள். அந்த புதிய வாக்காளர்கள் ஆர்வமா போய் போட்டாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அப்படி இருந்தாலும் கூட 90% வாக்குங்கிறது ஒட்டுமொத்தமாக எஸ்ஐஆர்ல நடந்த குறைப்பு இருக்கு இல்லையா, அதோட ஒப்பிடும் போது 90% குறைவுதான். 90% நீங்க போட்டிருந்தா மட்டும்தான் கடந்த 60% நீங்க மீட் பண்ண முடியும். 2016 60% எப்படி மீட் பண்ண முடியும்? 90% வாக்குப்பதிவு இருந்தா மட்டும்தான். இது இன்னும் பெரிய சாதனை கிடையாது. வாக்கு நம்பர்ல பார்க்கணும், சதவீதத்துல பார்க்கணும். இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்றேன். 2021 ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டின் வாக்குப்பதிவு 73%. இந்த தடவை 84.29%. நீங்க மொத்த ஓட்டுகளின் எண்ணிக்கை கடந்த முறை 6,28,08,00,000. போட்ட பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை 4,62,00,000. நல்லா பார்த்துக்கங்க. 6,04,00,000, ஒரு 2 கோடி வாக்காளர்கள் இடைவெளி இருக்குது. அதாவது ஒரிஜினல் நம்பருக்கும் போட்ட வாக்குகளுக்கும். இங்க வாங்க. எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 90 லட்சம், அதாவது 1 கோடி கிட்ட காலி. 5,73,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க மொத்தமா. அதுல போட்ட வாக்குகள் 4,83,00,000. இப்போ கூடுதல் வாக்குகள்னு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 20 லட்சம் வாக்குகள் மட்டும்தான் கூடி இருக்குது. 21 லட்சம் எக்ஸாக்டா சொல்றேன். 4,62,00,000 வாக்குகள் கடந்த முறை பதிவாகி இருக்குது. இந்த முறை 4,82,00,000 வாக்குகள், 21 லட்சம் வாக்குகள் மட்டும்தான் அதிகமா இருக்குது. இப்ப இந்த 21 லட்சம் வாக்குகள் அதிகரிக்க, ஆனா 10% மேல 11% அதிகமா இருக்குன்னு டேட்டா காட்டுது. இது எப்படி? அப்ப எஸ்ஐஆரால் கழிக்கப்பட்ட 1 கோடி வாக்குகளை எங்கே சேர்ப்பது? அந்த 1 கோடியில் எவ்வளவு குறைந்திருக்கிறது? அப்படி கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் ஒரு பெரிய டேமேஜை ஏற்படுத்தி இருக்குது. ஆனா பாக்குறதுக்கு பெர்சன்டேஜ்ல அதிகமாகிறது மாதிரி ஒரு தோரணை ஏற்பட்டிருக்கிறது. இன்னொன்னு, இந்த எஸ்ஐஆர் இன்னொரு விஷயத்தையும் ஏற்படுத்திருக்கு. என்னன்னா, இருக்கிற வாக்குகள் இருக்குல்ல, அவர்கள் எல்லாம்
நாம எப்படியாவது போய் போட்டு தன்னுடைய இருப்பை காண்பித்து கொள்ள வேண்டும்ங்கிற நிர்பந்தத்தை இல்லனா ஏற்படுத்தி நீக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம். ஓகே. நீக்குதல்ங்கதா இது வெறுமனே வாக்கு சார்ந்தது, வாக்குரிமை சார்ந்தது இல்ல, இங்க குடியுரிமை சார்ந்ததா இருக்குது. நாளைக்கு நீங்க உங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லுங்களேன் வச்சுங்களேன், மறுபடியும் போய் இங்க அலையணும்னா நீங்க ஒவ்வொரு ஆபீஸா அலைஞ்சி தாசில்தாரை போய் பார்க்கணும், அப்புறம் ஜட்ஜை போய் பார்க்கணும், ஒவ்வொருத்தரையும் பார்க்க சொல்லுவாங்க. கடைசியில உங்களுக்கு அந்த வாக்கை ரீட்டைன் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ பெரிய கடினம். அப்ப இதுக்காகவே காத்து கிடந்து வாக்களிக்க வேண்டிய தேவை இருக்குது. நீங்க 80-90 வயதுக்காரர்கள், நடக்க முடியாதவர்கள்லாம் வந்து ஈசி சேர்ல தூக்கிட்டு வந்தாங்க. சென்னையெல்லாம் தூக்கிட்டு வந்து ஓட்டு போட்ட இடங்கள் நிறைய இருக்குது, ஊர்கள்லயும் உண்டு. அப்ப அதெல்லாம் நிரூபிக்க வேண்டிய தேவை ஏன் அவங்களுக்கு வருதுன்னா, இவ்வளவு வெயில், நீங்க ஏப்ரல் மாதத்துல அதிகமான வெயில், இந்த வருஷத்தை மாதிரி மோசமான வெயில நம்ம பார்த்திருக்கவே முடியாது. அவ்வளவு வெயிலுக்கு மத்தியிலையும் வந்து மக்கள் வாக்களிச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் எஸ்ஐஆர் மீது இருந்த அச்சம். இப்ப எஸ்ஐஆர் வந்து நமக்கு ஃபுல்லா நன்மை செஞ்சிருச்சு, அது கரெக்டா தான் கழிச்சிருக்கு அப்படி சொல்ல வரல, அதிகமான நபர்களை கழித்திருக்கிறது. அது போக இருந்தவர்கள் எப்படியாவது வாக்கு போட்டணுங்கிற வேட்கையோடு வந்து போட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம். புதிய வாக்காளர்கள் நீங்க சொன்ன மாதிரி சில தொகுதிகளில் விஜய் நின்ற இடங்கள்ல போட்டிருக்கலாம். ஆனால் இது எல்லாமும் ஒட்டுமொத்தமாக காட்டுவதுங்கிறது பாஜகங்கிற அரசு நடத்தின எஸ்ஐஆர், அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய உளவியல், இதை வீழ்த்த வேண்டிய என்டிஏ கூட்டணியை அடித்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேவை, இதற்கு இடையில போங்கா வந்து நிற்கிற விஜயினுடைய அளப்பறை, இது ரெண்டையும் தவிர திமுகவுக்கான வாக்குகள் ஸ்திரமாக திடமாக வந்து சேர்ந்திருக்குது. இதுக்கு பல உதாரணங்கள் உண்டு, அது ஏங்கிறத அப்புறம் சொல்றேன். என்னதான் இந்த சதவீதத்துல அதிகமாகல, வாக்குகள் எண்ணிக்கையில தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தாலுமே நாடே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றம் வந்து மே 4 நடக்க போகுது அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காரு. விஜயோட வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது எந்த அளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது விஜயோடைய வாக்கு சதவீதம்ங்கிறது தேர்தலுக்கு முந்தைய ஒரு சூழ்நிலையில 10ன்னாங்க, 15ன்னாங்க, 20ன்னாங்க, விஜய் தனக்குத்தானே 30ன்னு சொல்லிட்டாரு. இப்படி அதாவது 15% சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் வந்துட்டுலாம் வந்து பேசிட்டு போனாரு. பிரசாந்த் கிஷோர் 15% ஒரு மேடையில விஜய் தனக்குத்தானே 30ன்னு சொன்னாரு. என்ன தரவுகள் இருக்கு? ஏதாவது ஒரு தரவு இருக்கா? ஏதாவது ஒரு கள நிலவரம் இருக்குதா? உங்க கையில ஏதாவது டேட்டா இருக்கு? சர்வே என்ன இருக்கு? விஜய் சர்வே விஜய் அவர் வீட்டுக்குள்ள எடுத்த சர்வே, அவங்க அப்பா அவர் ஆள் வச்சு எடுத்த சர்வே சொல்லக்கூடாது. நீங்க சி ஓட்டர்ஸ் அக்னி நியூஸ் ஏஜென்சியா இருக்கட்டும், அல்லது போல் டிராக்கர் மாதிரியான இதா இருக்கலாம், அது போல் இந்தியா, அதாவது இன்சைடு எலெக்ஷன் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் 180 தொகுதிகளை திமுக ஜெயிக்கிறது 10 to 12% விஜய்க்கு கொடுக்குறாங்க, 40% திமுக கொடுக்குறாங்க, 33-34% அதிமுக கொடுக்குறாங்க. அவர்கள் சீட் கன்வர்ஷன் ரேட் ரொம்ப குறைவா இருக்குது, 50-55 தான். இதுக்கு மேல என்ன வேணும்? சரிங்களா? உங்ககிட்ட எந்த தரவுகளுமே கிடையாது. விஜய்ங்கிற ஒரு புது அன்டெஸ்டட் அன்ப்ரூவனை வச்சுக்கிட்டு எப்படி உறுதியாக பேச முடியும்? ஒன்று. இன்னொன்று, நான் பார்த்தது களத்திலேயே டிவிகேவுக்கு அவங்க பூத்தெல்லாம் போட்டிருந்தாங்க. அங்க போய் பார்த்துட்டு அவங்கள முதல்ல மதிச்சு அவங்க கிட்ட போய் ஸ்லிப் வாங்கிறது கூட ஆள் கிடையாது. ஒரு சில ஆட்களை அவர்கள் வலிந்து பிடித்து இழுத்து பேசி கொண்டிருந்தார்கள், நான் பார்த்தேன். ஆனா அதிமுகவுக்கு போறவங்க 1-2 பேர் இருக்கிறாங்க, திமுக கிட்ட எப்பவுமே போய் ஸ்லிப் வாங்கிட்டு போறவங்க இருக்கிறாங்க. ஸோ எக்ஸாக்டாக திமுகவுக்கான கோட்டையாக இந்த சென்னை இருக்கிறது. மற்ற களங்கள்ல இருந்து, மற்ற பகுதிகளில் இருந்து வர்ற நிலவரமும் நான் ஊர்ல எல்லா பக்கமும் விசாரிச்சேன். விஜய்க்கு இங்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. 5% வந்தா பெரிய விஷயம். ஸோ ஒட்டு மொத்தமா நான் எனக்கு என்னுடைய கணிப்பு என்னன்னா, ஒரு 8% வாக்குகள் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 8 வந்து அன்னைக்கு தெரியும், அதுக்கும் கீழே குறைவதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு என்னுடைய கருத்து. இப்போ விஜய் வந்து 8% எடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ விஜயை ஒப்பிடக்கூடிய சிரஞ்சீவி வந்து முதல் தேர்தலில் 18% எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஒரு சில தொகுதிகளுமே வென்றிருந்தாங்க, எல்லாத்தையுமே கழிச்சிட்டு காங்கிரஸ் கூட போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ 18% எடுத்த சிரஞ்சீவியே கழிச்சிட்டு போறாரு அப்படின்னா 8% வச்சிருக்கக்கூடிய விஜய் வந்து தாக்கு பிடிப்பாரா? சிரஞ்சீவி கூட ஒப்பிட்டு பார்க்கலாமா? இல்ல, விஜயை பொறுத்தவரையிலும் வந்து விஜய் தாக்கு பிடிக்கிறதுங்கிறது வாய்ப்பு இல்லை. அதாவது சிரஞ்சீவியாவது கலைச்சிட்டு போய் ஒரு கட்சியோட இணைஞ்சாரு, இவர் ஒருவேளை கலைச்சிட்டு போய் இணையறதா இருந்தா பாஜகவோட தான் இணைவாருங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா ராம்தாஸ் அத்வாலே ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு,
தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியில் நம்மோடு தான் அவர் இணையணும் அப்படின்னு அது சொல்லிட்டாரு. தொங்கு அமைஞ்சா அமைஞ்சாங்கிறது மட்டும் இல்ல, நாளைக்கு இன்னொன்னு சொல்றேன், ஒருவேளை இப்போ நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, விஜய் எந்த அடிப்படையில் இறக்கி விடப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நான் மட்டும் சொல்லல, தொல் திருமாவளவனே சொல்றாரு, விஜய் சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிப்பதற்காக பாஜகவால் திட்டமிட்டு களமிறக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது நாம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். ஆரம்பத்துல மயிலாப்பூர் அறிவுஜீவிகள்லாம் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, விஜயை இணைப்பதனால் ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் விஜய் இணைப்பது காலதாமதமாகிட்டே போனுச்சு. அதிமுக அழைச்செல்லாம் பார்த்தது, விஜய் வர்றதா இல்லை. அப்போ இந்த ஒரு முரண்பாடு களத்துல ஜெல்லாகாது, அது வேலை செய்யாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர்கள் என்ன பண்றாங்க, நீங்க தனித்து நின்னுங்க அப்படிங்கிறாங்க. அதாவது அதை அனுமதிக்கிறாங்க. இந்த அனுமதிப்பதுங்கிறது எதுக்குன்னா, தனித்து நிற்பதனால் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. பெரும்பான்மை இந்து வாக்குகளை எல்லாம் நாங்கள் என்டிஏ கூட்டணியில கன்சாலிடேட் பண்ணிடுவோம், சிறுபான்மை வாக்குகளை எல்லாம் நீங்க புடுங்கணும். அதுக்காக தான் நீங்க பாத்தீங்கன்னா விஜய் இந்த கூட்டணி முறிந்ததற்கு பிறகு, அதாவது அதிமுகவுடனான ப்ரொபோசல் குறைஞ்சதுக்கு பிறகு விஜய் தன்னை கூடுதலாக கிறிஸ்தவனாக காட்டிட்டார். ஆமா, தன்னை ஜோசப் விஜய்னு காட்டினது மட்டும் இல்லாம நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடினது, அது மட்டும் இல்லாம கிறிஸ்தவர்களின் வாக்குகள், சிறுபான்மையினர் வாக்கு என் பக்கம் தான் இருக்குன்னு அடிச்சு பேசினார். நீங்க திருச்சியில உள்ளதெல்லாம் பேசினப்போ பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா சிறுபான்மையினர் வாக்கு நம்ம பக்கம் தான் இருக்கு அப்படின்னு பேசினார், வெளிப்படையா பேசினார். இது எல்லாம் எதுக்கு அப்படின்னா, சிறுபான்மையினர் வாக்குகள் திமுக பக்கம் போகுது, அதை தடுப்பதற்கு. கடைசி நேரத்துல சர்ச்சுக்குள்ள கூட போயிட்டு வந்தார், சர்ச்சில் முட்டிகால் போட்டு கிறிஸ்தவனாக தன்னை முழுவதுமாக காட்டிக்கொண்டார். மற்ற இடத்துலலாம் போனதுங்கிறது ஒரு பொதுவா போயிட்டு வந்தாரே தவிர, சர்ச்சுக்குள்ள போகும்போது மட்டும்தான் முட்டிக்கால் போட்டு அவர் தொழுகை அந்த பிரேயர் பண்ணாப்ல. ஸோ இது எல்லாம் தன்னை கிறிஸ்தவனாக கூடுதலாக காட்டிக்கொண்டு, குறிப்பாக திருச்சியில அங்கே இவர் சார்ந்த சமூகம், அது போக அவருடைய மதத்தவர்கள் அதிகம் பேர் இருக்கிறாங்க, அதையெல்லாம் கவர் பண்றதுக்காக போடப்பட்ட நாடகம் தான் இது. ஸோ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா பாஜக எப்பவுமே சொல்லும் 70-30 தான் எங்களுடைய டார்கெட். அதாவது 70% இந்துக்கள், 30% சிறுபான்மையினர். இந்த போட்டியில தான் நாங்க ஜெயிச்சிட்டு இருக்கோம். அதுலயும் கூட அந்த 30% நாங்கள் விரும்புகிற ஒரு நபருக்கு தான் போகணும். இப்போ 70% இந்துக்களுக்கு நாங்க இருக்கிறோம், 30% கிறிஸ்தவர்கள் அல்லது இஸ்லாமியர்களுக்கு விஜய், நீங்க விஜயை தேர்ந்தெடுங்க அப்படின்னு பாஜகவே சொல்லுகிறது. சரிங்களா? சோ இந்த திட்டத்தின் அடிப்படையில் ஒரு உருவாக்கப்பட்ட பிராக்சி தான் விஜய். இப்ப இப்படி வச்சுக்கோங்க, விஜய் அப்படி வாக்குகளை வாங்கவில்லை. விஜயனுடைய வாக்கு பேட்டர்ன்ங்கிறது திமுக கிட்ட இருந்து ஒரு 10 வாக்கு, அதிமுக கிட்ட இருந்து ஒரு 10 வாக்குன்னு சொல்லி அவர் 5-5% ரெண்டு பக்கமா வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இதை கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தாங்கன்னா இவரால் நமக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. அதனால இந்த ஜீவன் இனிமேல் அடுத்து வளர வேண்டிய தேர்தலில் இப்படி ஒரு புது முகம் நமக்கு தேவையில்லை அப்படி நினைக்கும். அப்படிதான் நினைக்கும். இன்னும் கூடுதலா வாக்கு சதவீதத்துல அதிமுக பக்கம் கூடுதலாக அடி வாங்கி இருந்தால், ஏதாவது மாற்றம் வேணும்னு நினைக்கக்கூடிய, அல்லது ஏன்னா நீங்க ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் அதிமுக தானே போகணும், அதை அதிகமாக விஜய் அறுவடை செய்திருந்தால், புது வாக்குகள் எல்லாம் விட்டுருங்க, புது வாக்குகள் இப்போ கோர் திமுக வாக்குகளை விட்டுருங்க, பெண்கள் வாக்குகளை விட்டுருங்க, இந்த மாற்றம் வேணும்னு சொல்லுகிற குரூப் இங்க போகும் இல்லையா அதிமுகவுக்கு, அது கட்டாயி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விஜய்க்கு அரசியல் எதிர்காலமே கிடையாது. இந்த கணக்குமே இருக்கு சார். இப்போ விஜய் எவ்வளவுதான் அதிகமா வாக்குகள் வாங்கட்டுமே, அது திமுகவுக்கு தான் சாதகம் அப்படிங்கிற ஒரு கணக்குமே இருக்கு. ஆமா, அது ஒரு கணக்கு சொல்றாங்க. அது எப்படின்னா, அந்த கணக்குள்ள எனக்கு உடன்பாடு கொஞ்சம் குறைவு. சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிக வாக்குகளை விஜய் வாங்கினால் அது அதிமுக வாக்குகளாக இருக்கும், அதனால அது திமுகவுக்கு லாபம் பெறும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் அல்லது கோர் அதிமுக வாக்குகளை அவர் உடைப்பார், ஏன்னா அங்க ஒரு ஸ்டார் வேல்யூ இல்ல, அது இங்க வரும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. ஆனா அதுல எனக்கு என்ன மாற்றுக்கிறதுன்னா, அவரு 5% வாங்கினாலும் 2.5 பெறுவார். இங்க இருந்து 2 அங்க 2 அல்லது ஒருவேளை திமுக சைட்ல இருந்து ஒரு 2, அங்க இருந்து ஒரு 3, ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் பிளஸ் கோர் அதிமுக வாக்குகள், ஏன்னா அவங்க விரத்தியில இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு இந்த பக்கம் வரும். ஒருவேளை 10% வாங்கினா இங்க ஒரு 4, அங்க ஒரு 6,
இப்படிதான் எப்படி வாங்குவார். பார்த்தாலும் திமுகவுல இருந்து ஒரு பங்கு வரும். ஒரு பங்கு வரும். ம். அந்த பங்கு இவர்கள் நினைப்பது மாதிரி திமுக கிட்ட இருந்து 8%, இங்க இருந்து ஒரு 2% அப்படின்னு இருந்தா விஜயை சர்வைவல் பண்ண விடுவாங்க, ம். இல்லைன்னா விட மாட்டாங்க. இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா விஜய் வெளிப்படையா திராணி கூட இல்லைங்க, தன்னுடைய சொந்த படம் வெளிவரல, அதை வந்து திமுக மேல பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க சொந்த பிரச்சனையே திமுக காரணம். தணிக்கை குழு யார் கையில இருக்குது? அது வந்து பாஜக கையில் இருக்குது. அதை குறித்து பேசுறதுக்கு தயார் இல்லை. ஆனா பாஜக உண்மையிலேயே அது அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே. விஜய்க்கு உண்மையிலேயே என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்துருக்கலாம்ல. படம் வரட்டும், அது ஒரு ஹைப்பை ஏத்தட்டும். ஆனா அவங்க அப்படி நினைக்கல. படம் வந்துச்சுன்னா அது 2 பக்கம் வாக்குகளையும் அடிக்கும். ஓகே. திரைப்படத்துக்கு அது வந்துச்சுன்னா அதிமுக வாக்குகளையும் காலி பண்ணும், திமுக வாக்குகளையும் காலி பண்ணும். விஜய்யை நாம் நிறுத்தி இருப்பது என்பது அவர் ஒரு கிறிஸ்தவ அவதாரமாக மட்டுமே தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாக்குகள் இஸ்லாமியர் வாக்குகளை மட்டுமே வாங்கணுமே தவிர நம்ம பக்கம் வளரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. சோ இந்த இடத்தில் நான் சொல்வது அப்படி நடக்க போறதில்லை. பாஜகவின் கணக்கு அங்கே பொய்த்து போகும். அப்படி பொய்த்து போச்சுன்னா கணக்கை எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்துட்டு இன்னொரு எம்ஜிஆர், இன்னொரு ஜெயலலிதா எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு எடப்பாடியே தேவையில்லை, நாங்க வந்து நேரடியாக திமுக பாஜகன்னு சித்தாந்த எதிரிகளாக சண்டை போட்டுக் கொள்வோம், அப்படித்தான் நிக்கிறாங்க. ஆல்ரெடி வந்துருச்சு அந்த மாதிரி, அப்படித்தான் சொல்றாங்க. நீங்க அண்ணாமலை ஒரு பேட்டியிலே சொன்னாரு, அதிமுக வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆப்போனன்ட் மட்டும்தான், உண்மையிலேயே ஐடியாலஜிக்கலி ஆப்போனன்ட் நாங்க தான், பாஜக தான் திமுகவின் உண்மையான எதிரின்னு சொன்னாரு. அதில் ஓரளவுக்கு உண்மையும் இருக்குது. திமுக முழு முதலாக எதிர்ப்பது, அழிக்க நினைப்பது, காணாமல் செய்ய நினைப்பது இந்துத்துவ RSS சித்தாந்தத்தை தானே தவிர அதிமுக ஒரு சித்தாந்தமும் கிடையாது. தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படிங்கிற ஒரு கோட்பாடை தான் எடுத்துட்டு வராங்க. ஆமா, அதனால அவங்க பலவீனமா வீக்கா இருக்காங்களே தவிர சித்தாந்தம்னு பாத்தீங்கன்னா நம்ம அழிக்க நினைப்பது சிறியதாக இருந்தாலும், அந்த கட்சி சிறியதாக இருந்தாலும் சித்தாந்த ரீதியில் அதுதான் பெரிய கட்சி. சோ அதனால அதிமுகவை அழிக்கணும்னு நினைக்குது. இப்ப இந்த இடத்துல விஜய் வளர்ந்தாருன்னா விஜய் தேவையில்லாத ஒரு ஆணிதான். அதை பிடுங்கி தூர வீசுவதற்கு பாஜகவும் மோடியும் அமித்ஷாவும் திட்டமிடுவார்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பொதுவா மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து அது ஆளும் தரப்புக்கு தான் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், புதுசா மாற்றம் அப்படின்னு ஒரு கட்சி வரும்போது. ஆனா இந்த முறை வந்து அப்படியே ஆப்போசிட்டா எதிர்கட்சிக்கு அது பாதிப்பா மாறுதா சார்? இல்ல, அது வந்து இயல்பான ஒரு விஷயத்த பாருங்க. ஆளும் கட்சிக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆளும் கட்சிக்கு அதான் சொல்றேன், ஆளும் கட்சி வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம். 1,31,00,000 பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் கடைசியா வந்து 5,000 ரூபாய் நேரடியா கொடுக்கப்பட்டாச்சு. 1,31,00,000 பேர்ல 30 லட்சம் பேரை கழிச்சிருங்க, 1 கோடி வாக்குகள் இருக்கா? 1 கோடி வாக்குகள் அந்த அம்மா அந்த வாங்குற காசு வாங்குற அந்த அம்மாவுக்கு ஒரு 2 பசங்க இருக்க மாட்டாங்களா? சரிங்களா? அந்த பசங்கள்ல ஒரு 2 பேர் வாக்கு போட மாட்டாங்களா? அது அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா 2 வாக்குகள் ஆயிடும். இப்போ 1 கோடி பெண்கள் இருக்கிற ஒரு குடும்பத்துல 2 கோடி வாக்குகள் வந்துடும். சரிங்களா? நீங்க அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட எத்தனை பெர்சன்டேஜ்? 4.5 கோடி வாக்குகள்ல 2 கோடி வாக்குகள் இந்த மகளிர் உரிமை தொகைக்காக மட்டுமே நான் சொல்றேன். அது போக மகளிர் பேருந்து பயணம் இருக்குது, அப்புறம் கல்லூரி படிக்கிற பெண்களுக்கான உதவித்தொகை இருக்குது, லேப்டாப் கடைசியா வந்து லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. இப்படி பெனிஃபிட் அடைஞ்சவர்களே பல லட்சம் பேர், பல கோடி பேர். இதுலயே எதிர்ப்பு எப்படி வருதுன்னா இதெல்லாமே எங்களுடைய வரிப்பணம் தானே, அதுதானே எங்களுக்கு. அப்படி ஒரு வரிப்பணம் இருந்துச்சுன்னா அந்த வரிப்பணத்தை எடுத்து கடந்த ஆட்சியாளர்கள் கொடுத்திருக்கலாமா? எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரா? பழனிசாமி அதெல்லாம் முடியாதுங்க, வாய்ப்பு இல்லைங்கன்னு சொன்னார். அதெல்லாம் ஏதோ தேர்தலுக்கு சொல்லிட்டோமே தவிர தெரியாம அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொன்னாரு. ஆனால் அதை செஞ்சு காட்டியது திமுக அரசு. நம்பகத்தன்மையற்ற ஒரே தலைவர் இந்த எடப்பாடி பழனிசாமி தான். யார்கிட்ட எதை சொன்னாலும் அதை நிறைவேற்றுறது கிடையாது. அது பிரேமலதாவாக இருந்தாலும் சரி, அது சசிகலாவாக இருந்தாலும் சரி, அது மோடியாக இருந்தாலும் சரி, அது மக்களாக இருந்தாலும் சரி, எடப்பாடியால் ஒரு நன்மை யாருக்குமே கிடையாது, அவர் குடும்பத்தை தவிர. சரிங்களா? அப்போ அப்படிப்பட்ட தலைவரை நம்பி எந்த மக்களும் ஓட்டு போட மாட்டாங்க. நம்பகமான ஒரு தலைமையாக ஸ்டாலின் இருக்கிறார், நம்பகமான ஒரு கூட்டணியாக கட்சியாக திமுக இருக்கிறது. அது வெற்றி பெறும் என்னுடைய கருத்து. இப்போ குறிப்பா நம்ம எடப்பாடி தொகுதியவே எடுத்து பார்த்தோம்னா அதுல வந்து அதிகமான வாக்குகள் 92% வாக்குகள் வந்து பதிவாகி இருக்காங்க. தாவேக்கா போட்டி கூட இடல. அப்போ இது வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமா எடுத்துக்கலாமா, இல்லைன்னா சுயேட்சை வேட்பாளர்களுக்கு தாவேக்கா ஆதரவு அளிக்கிறதா சொல்லியிருந்தாங்க, சோ அந்த மாதிரி எடுத்துக்கலாமா சார்? இல்ல, அதாவது ஒரு வகையில அதிமுகவும்
தாவேக்காவும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. ஓகே. நான் பாஜகவோடு இவர்கள் ஒரு தொடர்புல இருக்காங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஆமா. எதுக்கு சொல்றேன்னா, அதிமுக கரெக்டா பெரம்பூர்ல கேண்டிடேட் போடல. அதுக்கு பதிலா கூட்டணிக்கு பாமகவுக்கு கொடுத்துருச்சு. அதே மாதிரி இங்க நின்ன கேண்டிடேட் கடைசி நேரத்துல ஓடி போயிட்டாப்ல. ம். தாவேக்கா என்ன பண்ணுது, அதை தூக்கி அந்த கேண்டிடேட் மேல போடுறதே தவிர, உங்கள்கிட்ட இன்னொரு கேண்டிடேட் நீங்க சபார்டினேட் வச்சிருப்பீங்க இல்லையா? ம். ஒண்ணுக்கு ரெண்டாவது அவரும் வச்சிருக்கீங்க. காணாம போயிட்டாரு. அவரும் காணாம போயிட்டாரு. அப்போ இது எல்லாமே வந்து நீ அடிக்கிற மாதிரி அடிக்கிற, நான் அழுற மாதிரி அழுறேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஒரு டைப்பா அழுகிறதாப்புல. எங்களுடைய வாக்காளர்களை இது பண்ணிட்டாரு இந்த உதிரி கட்சி அப்படி இப்படின்னு சொல்லி காசு கொடுத்து காசு வாங்கிட்டாங்க. கொடுத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லி பேசுறாரே தவிர, ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு கட்சியும் நடத்த முடியல, ஒரு கேண்டிடேட்டையும் போட முடியலங்கிற அளவில் தான் உங்களுடைய தகுதியான கேள்வி இருக்குல்ல. ம். அப்ப அதுக்கும் அசிங்கப்படுறதுக்கு விஜய் தயாரா இல்லை. இப்போ விஜய்க்கு அசிங்கத்தின் மேல் அசிங்கம் நடந்துட்டு இருக்குது ஒண்ணு. இன்னொன்னு, இது இவர்கள் திட்டமிட்டு தான் செய்யறாங்க. ஓகே. எடப்பாடி தொகுதியில எடப்பாடியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன வழி? ம். இன்னொன்னும் கவனிச்சுக்கங்க, எடப்பாடி தொகுதியில அவர் சார்ந்த மக்கள் இருக்காங்க இல்லையா? அதாவது அவருடைய கொங்கு வெள்ளாள சமூகத்தவர்கள் ஒரு 20% 15% ஒரு 5 இல்ல 10% தான் இருப்பாங்க. ஓகே. 90% பார்த்தீங்கன்னா வன்னியர் மக்களினுடைய இதுதான் கூட்டம் அதிகம். ம். நீங்க அன்புமணி ராமதாஸை கூட்டணியில் சேர்த்து வைத்திருப்பதே எடப்பாடி தொகுதியில வெற்றி பெறணுங்கிறதுக்காக தானே தவிர, ம். மற்றபடி எடப்பாடி மத்த அன்புமணி மேல பெரிய வேற எந்த பிடிப்பும் கிடையாது. அதுவே ரெண்டால சார் பிரிஞ்சிருக்கு. அப்படி பார்த்தாலும் அந்த வாக்குகள் போகாதே. வாக்குகள் குறைவதற்கு அதான், அதாவது பொதுவாகவே வன்னியர் மக்களிலேயே பெரும்பகுதி பேர் இன்னைக்கு அன்புமணியையோ அல்லது ராமதாஸையோ 2 பேரையுமே நம்புவதற்கு இல்லை. ஓகே. கடைசி கட்டத்துல ராமதாஸ் அவர்கள் ஒரு வருத்தப்பட்டு இந்த தீய சக்திக்கு ஓட்டு போடாதீங்க, இவர்கள்லாம் அழிவு சக்திகள் அப்படின்னு சொன்னாரு. இது வந்து ஒரு மோசமான கூட்டணி, என் மகனுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு பகிரங்கமா சொல்லிட்டாரு. அதனால ஒரு கோரான பாமக ஓட்டு இருக்கு, பழைய ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஐயா சொன்னதை கேட்டுட்டு மாத்தி போடுவாங்க. அதுவும் குறிப்பா அன்புமணி கூட்டம் மாத்தி மாத்தி பெட்டியை வாங்கிக்கிட்டு சுத்திட்டு இருக்குங்கிறதுனால அவர்கள் மேல் இருந்த நம்பகத்தன்மை அந்த மக்களுக்கு முற்றிலுமாக அற்று போனது. ஓகே. பெரும்பகுதி பேர் திமுக பக்கம் வந்து விட்டார்கள். ம். அதனால திமுகவில் ரெப்ரசன்டேஷனும் அதிகமா இருக்குது. ம். ம். அதிக அமைச்சர்கள் குறிப்பிட்ட அந்த சமூகத்தை தான் இருக்காங்க. ஏன்னா எண்ணிக்கையும் அதிகம், அமைச்சரவையில் இடமும் அதிகம். ஓகே. அது ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாச்சு. ம். அதனால உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கிற கட்சியாக திமுக தான் இருக்கிறது. அதனால மக்கள் அதிகமா போடுவாங்க. எனக்கு தெரிந்து எடப்பாடி தொகுதியிலேயே எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுவது கடினம் தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி சார். நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.